வெல்கம் பேக் டு மை சேனல். கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நேரமே 10 நிமிஷம், செய்யறதுக்கு 10 நிமிஷம். இதுக்கு ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 ஏலக்காய், 1 கப்பு நாட்டு சர்க்கரை. சப்போஸ் நீங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது எந்த கப்பில் நம்ம அளந்து சேர்த்துணுமோ அதே கப்பில் அரை கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதை மிக்சியில் அரைக்கிறப்பே அது மேலே பபுள்ஸ் வரும். அதனால் அப்போயே நீங்கள் அப்பமாக ஊற்றினாலும் ஊற்றலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் மிக்சி ஜாரெல்லாம் கழுவி அந்த தண்ணி அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம் மாவு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது அப்பம் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றுறப்பே பபுள்ஸ் எந்திரிச்சு வருங்க. அதுதான் மாவு ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன அப்பங்களாக ஊற்றி எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் காயாத இருந்ததுனால பொங்கி புஷ்ஷுன்னு உப்பி வர லேட் ஆகிடுச்சு. நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு ஊற்றினா மட்டும்தான் அப்பம் நல்லா வருங்க. இல்லைன்னா அப்பம் பிரிஞ்சு போயிடும், இல்லைன்னா என்ன சொல்கிறது, கெட்டியாக போயிடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம். இந்த அப்பம் ரெசிபி யார் யாரெல்லாம் ஒர்க்கிங் பீப்புள் இருக்கீங்களோ அவங்க செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு அப்பமும் நான் ஊற்றிட்டேன். அது ஊற்றுறப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன் மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்ததுன்னு. இப்போ ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாமிக்கு படைச்சிருங்க. நல்லா அப்பம் செவந்து வர வரைக்கும் விடுங்க. செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கனால நல்லா இருக்குங்க. இனிப்பு கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் 2 கப்பு கரும்பு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தாத பச்சரிசி மட்டும் கூட சேர்த்தலாம், அது உங்கள் விருப்பம். நான் கொஞ்சம் கோதுமை மாவு சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு அப்பம் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக வச்சு ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிறது பிரிஞ்சு வராதுங்க. மாவு கெட்டியாக இருந்தால், நான் மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுட்டதுனால பிரிஞ்சு வருது. மாவை எண்ணெயில் ஊற்றினோன்னே ஒரு 30 செகண்ட் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பூரியாட்ட உப்பி வருங்க. அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் அப்பம் 10 நிமிஷத்தில் ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.